இன்ஸ்டன்ட் கர்மா கேள்விப்பட்டுருக்கேங்க. இன்னைக்கு தான் கடவுள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காமிச்சாரு. நான் இன்னைக்கு ரோட்ல வந்துகிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு காருக்கு முன்னாடி ஒரு பைக்கு. அந்த ரோடு ஒரு ஷார்ட் ரோடு. அந்த பைக்காரால வழி விட முடியல. ஹாரன் அடிச்சுட்டே இருந்தாரு காருக்காரரு. அ இவரு வந்து டென்ஷன் ஆகி அந்த காருக்காரர் என்ன பண்ணாரு, அந்த பைக்கார பயங்கரமான வார்த்தைகள்ல வந்து ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சுட்டாரு. நான் வந்து அவர திட்டினேன், அந்த கார்காரர திட்டினேன். "ஏங்க இந்த மாரிலாம் பேசக்கூடாது. வழி இல்லன்றது தெரியுது. அப்புறம் ஏன் நீங்க கோவப்படுறீங்க? உங்களுக்காக ரோடு போடல. எல்லாருக்கும் பொதுவான ரோடு" அப்படின்னு சொல்லி அவர திட்டினேன். அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் கேட்டத பார்த்து என்கிட்ட பேச முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாம கார ஸ்பீடா எடுத்தாரு. ஒரு 50 மீட்டர் தான் எடுத்திருப்பாரு. ஆப்போசிட்ல ஒரு ஹை எண்ட் காரு. அந்த கார்ல போய் லைட்டா டச் பண்ணிட்டாரு. அந்த காருக்காரர் இறங்கி இவர கும்முன்னு கும்முனாரு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எளியாரை வலியார் அடிச்சார், வலியாரை கடவுள் ஆள் வச்சு அடிப்பாருங்க. அதுதான் இன்ஸ்டன்ட் கர்மா. ஸோ உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் குடுத்தாக்கா, உங்களுக்கு கீழ இருக்கவங்கள தரக்குறைவா மட்டும் பேசாதீங்க. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்பலாம் ரொம்ப நாள் கழிச்சுலாம் செய்றதில்ல. அப்பவே உங்களுக்கு ஆப்பு வச்சுர்றாரு. ஸோ தயவு செய்து அந்த மாரி யாராவது இருந்தீங்கன்னா கேரக்டர மாத்திக்கங்க. சொல்லணும் தெரிஞ்சுக்க